ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 விழாவில் விருது வென்ற நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியாகி இருக்குது. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற எஸ்டிபி ரோசரி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சு வந்த கனிகா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ஃபீமேல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற அண்ணா சீரியலில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற பூவிலங்கு மோகன் பெஸ்ட் ஆக்டர் நெகட்டிவ் ரோல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான பாண்டவளம் சீரியலில் நடித்த ராணி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நெகட்டிவ் ரோல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை தமிழும் சரஸ்வதியும் சீரியலை இயக்கி வந்த எஸ் குமரன் சிறந்த இயக்குனருக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலை இயக்கி வந்த வி திருச்செல்வம் சிறந்த இயக்குனருக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற கயல் சீரியலில் ஐயப்பன் சபாபதி சிறந்த திரைக்கதைக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் நடிச்சு வந்த விமல்குமார் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஹரிப்ரியாவை நடிச்சு வந்தவங்க சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சூப்பர் சிங்கர் ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்கிற பிரியங்கா தேஷ்பாண்டே சிறந்த தொகுப்பாளருக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற நீயா நானா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்கிற கோபிநாத் ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் சிறந்த தொலைக்காட்சி தொடருக்கான விருதை வாங்கியிருக்குது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற வெற்றி வசந்த் ப்ராமிசிங் டேலண்ட் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வசனகர்த்தாவான பிரியா தம்பிக்கு சிறந்த வசனகர்த்தா விருது வழங்கப்பட்டிருக்குது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலில் கல்யாணி அன்பழகனுக்கு பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் விருது வழங்கப்பட்டிருக்குது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த மோதலும் காதலும் சீரியலில் நடிச்சு வந்த ஆலியா செந்தில்குமாருக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது வழங்கப்பட்டிருக்குது. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் சந்தானம்க்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வழங்கப்பட்டிருக்குது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் பி சந்துருக்கு சிறந்த பட தொகுப்பாளர் விருது வழங்கப்பட்டிருக்குது. சன் டிவி செய்தி வாசிப்பாளரான ரத்ரா சிவராமன் அவர்களுக்கு சிறந்த செய்தி வாசிப்பாளர் விருது வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி புதிய தலைமுறையில் கார்த்திக் அவர்களுக்கு பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் விருது வழங்கப்பட்டிருக்குது. ஜீ தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற கார்த்திகை தீபம் சீரியலில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற கார்த்திக் ராஜுக்கு ஃபேவரட் ஆக்டர் விருது வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற கயல் சீரியலில் நடிச்சு வந்த சைத்ராவுக்கு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் விருது வழங்கப்பட்டிருக்குது. ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சரிகமபா சீனியர் சீசன் 3க்கு ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ அவார்டு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை குடும்பத்துக்கு ஃபேவரட் ஃபேமிலி அவார்டு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ஜீ தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற கார்த்திகை தீபம் சீரியலில் மீரா கிருஷ்ணன் அர்த்திகாவுக்கு ஃபேவரட் மாமியார் மருமகள் அவார்டு கிடைச்சிருக்குது. கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர கண்ணத்திரை தோன்றினால் சீரியலில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற மாளவிகா அவினாஸ்க்கு ஃபேவரட் அம்மா அவார்டு கிடைச்சிருக்குது. சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் நடித்த மாரிமுத்து அவர்களுக்கு டெலிவிஷன் டாக் ஆஃப் த இயர் அவார்டு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ராதிகா சரத்குமாருக்கு எவர் கிரீன் ஸ்டார் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் அவார்டு கிடைச்சிருக்குது.